வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். மும்மொழி கொள்கை விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல மேடைகளில் ஆவேசமாக சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காரு. உதாரணத்துக்கு சமீபத்தில் என்ன சொன்னாரு அப்படின்னா, 2000 கோடி இல்ல 10,000 கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் தரேன்னு சொன்னாலும் எங்களுக்கு புதிய கல்விக் கொள்கை வேண்டாம். 2000 கோடிக்கு ஆசைப்பட்டு நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை அக்செப்ட் பண்ணிட்டா 2000 ஆண்டுகள் தமிழகம் மாணவர்கள் பின்னோக்கி செல்ல நேரிடும். அதனால அத்தகைய பாவம் வேண்டாப்பா அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்கிறத பார்க்குறோம். 2000 கோடி கொடுத்தாலும் 10,000 கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போயிடலாம். ஆனால் திமுகவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேண்டாம், ஆனால் அந்த 2152 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கதையை கூட ஒரு பாஜக பேச்சாளர் பேசினார். என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் இப்போ வந்து ஒரு பசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பசு கொடுக்குறாரு. மாடு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்குறாரு அப்படின்னா திமுகவினர் என்ன கேட்குறாங்கன்னா, மாடு கொடுத்தா மட்டும் போதுமா, அந்த மாட்டுக்கு சாப்பாடுக்கு வைக்கோல், தவிடு, புண்ணாக்கு இதெல்லாம் கொடுக்கணும்ல, அதுக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா 10,000 ரூபாய் அந்த மாடை வளர்க்குறதுக்கு, மாடுக்கு சாப்பாடுக்கு 10,000 ரூபாய், அதை வச்சுட்டு நீங்கள் வைக்கோல், தவிடு, புண்ணாக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு மாடு வேண்டாம், ஆனால் அந்த வைக்கோல், தவிடு, புண்ணாக்கு இதுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த 10,000 ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா, அது வேணும் அப்படின்னு கேட்டால் அதில் நியாயம் இருக்கா அப்படின்னு ஒரு பாஜக பேச்சாளர் எக்ஸ்பிளைன் பண்ணார். இதை விட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்கள் சமக்கிர சிக்ஷா அபியான் இருக்குது பார்த்தீங்களா, அது வேற, புதிய கல்விக் கொள்கை வேற அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் சொல்கிறாங்க. சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு கொடுக்கக்கூடிய 2152 கோடி ரூபாயை கொடுங்க அப்படின்னு திமுக கேட்குறாங்க. நீங்கள் சமக்கிர சிக்ஷா அபியான் அதை கூகுளில் டைப் பண்ணாலே அதனுடைய நோக்கங்கள் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே வருது. அதில் முதல் அப்ஜெக்டிவ் என்ன தெரியுமா? சமக்கிர சிக்ஷா அபியானுடைய முதல் அப்ஜெக்டிவே டு இம்ப்ளிமெண்ட் 2020 NEP, நியூ எஜுகேஷன் பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் சமக்கிர சிக்ஷா அபியானுடைய முதல் நோக்கமே. அப்போ புதிய கல்விக் கொள்கையே வேண்டான்னு சொல்லிட்டு சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு கொடுக்கக்கூடிய 2152 கோடி ரூபாய் வேணும்னு சொன்னால் அது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறதான் பாஜகவுடைய கேள்வியாக இருக்குது. புதிய கல்விக் கொள்கையை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதில் என்ன தப்பாக இருக்குது? மும்மொழி கொள்கையெல்லாம் திணிக்கலை, ஹிந்தியெல்லாம் திணிக்கலை, ஏதாவது மூன்றாவது மொழியை வந்து விருப்ப மொழியை கற்றுக்கலாம் அப்படின்னு தான் புதிய கல்விக் கொள்கை சொல்லுது அப்படின்னு பாஜக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியும் திமுக அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் ஒத்துக்க வேண்டாங்க, ஏன் மாணவர்கள் மத்தியில் திணிக்கிறீங்க? நீங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் மட்டும் 3 மொழிகள் இருக்குது, ஏன் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பொதுமக்கள் இப்போ வாலண்டியராக கேள்வி கேட்குறதையும் நம்ம பார்க்குறோம். இது எல்லாம் போக முதலமைச்சர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. என்னது? வரியை தமிழகத்திலிருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரியை நிறுத்த ஒரு நொடி போதும் அப்படின்னு முதலமைச்சர் ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. பாஜக என்ன தெரியுமா சொல்றாங்க? வரி தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா அது அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது, ஆர்டிகிள் 356 கூட பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத முதலமைச்சர் மறந்துட வேண்டாம் அப்படின்னு பாஜக எச்சரிக்கை விடுறாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து என்ன நடக்குது? மாநில அரசாங்கம் வரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை டெல்லிக்கு கொடுக்குதா? இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இப்போ ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் GST 50% மாநில அரசாங்கத்துக்கு வந்துடுது, 50% மத்திய அரசாங்கத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. அப்போ இவங்க என்ன, தமிழக அரசாங்கம் என்ன வரியை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, வரி தர மாட்டேன்னு சொல்கிறதுக்கு இவங்க யார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தான் மாநிலங்களுக்கு வரியை வந்து பிரித்து கொடுக்குது. மத்திய அரசாங்கம் தான் சொல்ல முடியும் வரி தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கே தவிர மாநில அரசாங்கத்துக்கு இதில் ரோலே இல்லை அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். எப்படி குடியுரிமை திருத்த சட்டத்தை மாநிலத்தில் அமல்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ காமெடியாக இருக்கும். அது மாதிரி தான் இதுவும். இந்த கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை அப்படின்னு சொல்லுவாங்களே, புதிய கல்விக் கொள்கை வேண்டாம், ஆனால் 2152 கோடி ரூபாய் நிதியும் வேணும் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறதான் பாஜகவுடைய பாயிண்டாக இருக்குது. வரியை நிறுத்த ஒரு நொடி போதும் அப்படின்னு முதலமைச்சர் பேசினாரா? பேசின கொஞ்ச நேரத்திலேயே மத்திய அரசாங்கம் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? முன்னாடி CBSE பள்ளிகள், ஒரு தனியார் CBSE பள்ளிகளை மாநிலத்தில் ஸ்டார்ட் பண்ணணும், இப்போ தமிழகத்தில் ஒரு பிரைவேட்டு CBSE ஸ்கூலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருந்து NOC சர்டிஃபிகேட்டு வாங்கி கொடுக்கணும், NOC வாங்கி கொடுக்கணும். இவ்வளோ நாள் அப்படி தான் இருந்துச்சு. மத்திய அரசாங்கம் இப்போ என்ன தெரியுமா அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க? மாநிலத்தில் CBSE பள்ளிகளை தனியார் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சா மாநில அரசாங்கத்துக்கிட்ட NOC வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு இப்போ மத்திய அரசாங்கம் அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசாங்கம் எதுக்காக தெரியுமா இந்த சம்பவம் பண்ணியிருக்காங்க? இப்போது ஒரு ஆளுங்கட்சி இருக்குது, ஆளுங்கட்சியை சேர்ந்த பல நிர்வாகிகள் அவங்கவுங்க CBSE பள்ளிகளை தனியாராக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ உண்மையிலேயே ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும், ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் சென்ட்ரல் போர்டு சிலபஸில் ஒரு பள்ளி நடத்தணும் அப்படின்னு ஒருத்தன் ஆசைப்படுறான் அப்படின்னா அவன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட NOC வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட NOC கேட்க போகிறான்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்கறதில்ல. ஏன்னா அவங்க கட்சியை சேர்ந்த பல பேர் வந்து CBSE பள்ளி நடத்திக்கிருக்காங்களே, இவங்களுக்கு NOC கொடுத்து இவங்க ஒரு புது ஸ்கூலை வந்து ஓப்பன் பண்ணிட்டா இங்கே வியாபாரம் படுத்துரும்ல, இல்லை வியாபாரத்துக்கு சிக்கல் ஏற்படும். அதன் காரணமாக மாநில அரசாங்கம் முக்கியமாக நிறைய பேருக்கு NOC கொடுக்கறது கிடையாது, கட்சியினருக்கு மட்டும்தான் பார்த்து NOC வழங்குறாங்க.
இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மத்திய அரசாங்கம் இந்த அதிரடியான சம்பவம் பண்ணியிருக்கு அப்படின்னு பாஜக கருத்து தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.